பிரைஸ் லார்ட் brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். தேவன் நீதிபரர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த பிள்ளைகளா தான் இருக்கிறோம். கர்த்தர் தாம் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றிலும் அவர் நீதிபரராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அது மட்டும் இல்லாம பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் எதுவென்றால் அது தேவ நீதியை உடைய பிள்ளைகள் மூலமா மட்டும்தான். அவர்கள் மட்டுமே பிசாசை எதிர்ப்பதற்கு திராணி இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு, கர்த்தரை போலவே இருப்பதற்கு நாம் நீதி உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, நீதி உள்ளவர்களால மட்டும்தான் பிசாசை எதிர்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ நீதியை குறித்து தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 11 வசனங்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 6 verses 10 to 11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கடைசியாக என் சகோதரரே அப்படின்னா 6வது அதிகாரம் கடைசி அதிகாரத்துல ஆவியானவர் எழுதுறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம எதுல பலப்படணுமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வல்லமையில நாம் பலப்பட வேண்டும். எப்படி பலப்பட வேண்டும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு நம்மளை எப்படி விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களை சுத்தியுமே இன்னைக்கு உலகத்துல வஞ்சகம் தான் இருக்குது. நம்மளை சுத்தி தீமை நடக்குது, கொடுமை நடக்குது, பாவங்கள் நடக்குது. இதன் மத்தியிலே நாம் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளா, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. பிசாசை எதிர்க்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் என்று எழுதி இருக்கிறது. அப்ப அந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒரு முக்கியமான ஆயுதம் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ஆமென். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இந்த நீதி என்னும் மார்க்கவசம் என்றால் என்ன? ஏன்னா இந்த ஆயுதம் இல்லைனாக்கா பிசாசை எதிர்க்கவே நம்மளால முடியாது. அப்ப நீதி என்னும் மார்க்கவசம், இதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்துல எல்லாமே நமக்கு வேணும். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த நீதி என்கிற ஆயுதமா இருக்கிறது. இதை குறித்து கர்த்தர் நீதியை குறித்து, குறிப்பா இங்க நீதின்னு சொன்னா இங்க சுயநீதியை பத்தி நம்ம பேசல, தேவ நீதியை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தேவ நீதியை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். நீதியை உடைய பிள்ளைகளுக்கு பெயர் என்னது? நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது, இல்லைங்களா? நீதியை உடையவர்கள், தேவ நீதியை பின்பற்றுகிற பிள்ளைகள், இவர்களுக்கு பெயர் தான் நீதிமான்கள். வாசிக்கலாம். சங்கீதம் 34:15. Psalm 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான், பட் இதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் யாரங்க கவனிக்கிறாரு? கர்த்தர் நீதிமான்களை மாத்திரம்தான் அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்ப யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு? நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் கேட்கிறாரு. நீதிமான்கள் என்றால் யார்? நீதியை செய்கிறவர்களுக்கு பெயர் தான் நீதிமான்கள். அப்படின்னா நம்முடைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலன்னா நம்ம நீதிமான் இல்லைன்னு சொல்லி அர்த்தம், இல்லைங்களா? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னா நம்ம நீதிமானா இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டுல என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, ஆசாரியர்கள் இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆசீர்வதிப்பார்கள், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் தமது முகத்தை உனக்கு முன்பாக திருப்புவாராக. இதுதாங்க ஆசீர்வாதமே. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமா இருப்பதாக, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உன்மேல் படுவதாக என்று இப்படித்தான் ஆசாரியர்கள் ஒவ்வொரு இஸ்ரவேலனையும் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறது? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் யாருடைய வார்த்தையை ஜெபத்தை கேட்கிறது? அவருடைய செவிகள் நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான வசனமா இருக்கிறதுனாலதான் புதிய ஏற்பாட்டுல இது எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Peter 3:12.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? நீதிமான்களுடைய ஜெபங்களை மட்டும்தான் கேட்கிறாரு. அநீதிக்காரருடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. அப்ப நான் வந்துட்டு ஜெபிக்கிற பல ஜெபங்கள் வந்துட்டு எனக்கு கேட்கவே படலைன்னு சொன்னாக்க நான் நீதிமான் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இப்ப என்னுடைய ஜெபங்களை வந்துட்டு கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறாருன்னா நான் நீதிமான்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னாக்க நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் கிடைக்குதா இல்லையான்றதை வச்சே நம்ம நீதிமான போல வாழ்க்கைய வாழ்றோமா இல்லையா, கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த தேவ நீதியை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீதிமான்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா இந்த தேவ நீதி என்றால் என்ன, இந்த சுயநீதி என்றால் என்ன, இந்த சுயநீதி தேவநீதிக்கு எப்படி விரோதமா இருக்கிறது, சுயநீதியை விட்டுட்டு தேவநீதியை வந்துட்டு எப்படி கடைபிடிக்க முடியும், எப்படி இந்த தேவநீதியை உடைய பிள்ளைகளா இருந்து நித்திய ஜீவனை அடைய முடியும். சோ இதற்கான படிப்பினை தான் இன்றைய படிப்பினை. தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 37:29, Psalm 37 verse 29. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஆமென். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். சோ பூமி நீதிமான்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ நித்திய ஜீவன் நீதிமான்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் பொழுது பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரிக்கும் குடிகளாய் இருப்பார்கள். அப்படின்னாக்க நம்ம நீதிமான்களா இருந்தா மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு. சோ நீதிமானா இருக்கிறோமா இல்லையா, இல்ல எப்படி நீதிமானாக மாறுவது, இதை குறித்து நம்ம தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். Proverbs 10:2. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆமென். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி செய்கிற பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் மரணத்திலிருந்தும் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் நம்மை, இல்லைங்களா? இங்க மரணம் என்றால் இங்க 2ஆம் மரணத்தை தான் கர்த்தர் வந்துட்டு குறிப்பிடுறார். பட் இங்க பூமியிலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு மரணம் ஏற்படுற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதற்கும் கர்த்தர் நீதிமான்களை தப்புவிக்கிறார். ஆனால் அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. இப்ப லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்னதுக்குமே பிரயோஜனமா இருக்காது. ஏன்னா லஞ்சம் வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சுயநீதியை பேசுவாங்க. இன்னைக்கு லஞ்சம் வாங்காம யாரு சார் இருக்கிறா, இன்னைக்கு லஞ்சம் வாங்காம எல்லாம் இருக்க முடியாது, எங்களுக்கு வேற வழியே இல்லை, நாங்க வந்து நல்லது செய்யறோம், அதனால அவங்க எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. லஞ்சம்னா அது லஞ்சம் தான். சுயநீதியை வந்துட்டு நம்ம பேசணும்னாக்க கர்த்தர் முன்னாடி வந்துட்டு அந்த தேவ நீதியை உடைய பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியாது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. இது வந்துட்டு அநியாயத்தின் திரவியம் சுயநீதி. ஆனா கர்த்தருடைய நீதியோ தேவ நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். தேவ நீதியை செய்கிற பிள்ளைகளா இருந்தா மரணத்திலிருந்தும் கர்த்தர் காப்பாத்துவார். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:4, Proverbs 11:4. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆமென். கோபாக்கினையின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அதே வசனம் தான் நம்ம நீதிமொழிகள் 10:2 படிச்சா அதே செகண்ட் ஹாஃப் தான் இங்கேயும் 11:4 பாக்குறோம். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்படின்னா மரணத்திலிருந்தும் நம்மை தப்புவிக்கக்கூடிய அந்த நீதியை, தேவ நீதியை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? ஏன்னா கோபாக்கினின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு அதன் மூலமா வந்து அழிவுகளை, இது ஒரு பெரிய கோபாக்கினை தான். அதன் பிறகு உக்ரைன்ல கோபாக்கினை வந்ததை பாக்குறோம். அங்க பணம் காப்பாத்துச்சா யாரையாவது? பணம் காப்பாத்தல. நான் கோபாக்கினின் நாளில் ஐஸ்வர்யம் உதவாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அநேக உக்ரைனிய மக்கள் வந்துட்டு இவங்க அகதிகளா வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதே போல வந்துட்டு காசாவில் வந்துட்டு கர்த்தருடைய கோபாக்கினை இருக்குது. அந்த கோபாக்கினை நாளில் காசாவில் இருக்கிற பணக்காரர்களுக்கு அவங்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களை தப்புவித்ததா? காசாவின் அந்த ஹமாஸினுடைய தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு இருந்த இடத்துல வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு பாம்பு போட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஐஸ்வர்யம் வந்துட்டு அவங்களுக்கு எதுக்குமே பிரயோஜனம் அல்ல. நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் என்று எழுதியிருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 6:33, Matthew 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஆமென். முதலாவது என்ன நம்ம தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதினா என்னங்க அர்த்தம்? தேவனுடைய நீதிக்கு பெயரு தேவ நீதி என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடினாக்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் சாத்தியமா பிரதர்? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம நீதி செய்ய முடியுமா அப்படின்னா, நம்ம நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நீதியை கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சுயநீதி அல்ல. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு இன்னைக்கு பெட்டர்னஸ்க்கே வந்துட்டு ஒருத்தர் மேல கசப்பை வச்சுக்கிட்டு கூட அந்த கசப்புக்கே வந்துட்டு அவங்க நீதி கற்பிக்கிறாங்க, சுயநீதியை பேசுறாங்க. பிரதர், அவங்க வந்துட்டு ஒரு மோசமான ஆளு, நான் எப்படி மன்னிக்கிறது? நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன், நாளைக்கு தப்பு பண்றாங்க, நான் நாளைக்கு மன்னிச்சா நாளானைக்கு தப்பு பண்ணுவாங்க. இது சுயநீதி. நம்ம எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சுதான் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். இது மாதிரிதான் ஒரு சகோதரன் வந்துட்டு ஒரு வயசுல மூத்த ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியை அடிச்சுட்டாரு. பிரதர், நீங்க உங்க மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் அடிச்ச விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண விதம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என் மனைவி நான் வந்துட்டு 2 தட்டு தட்டினேன், இதுக்கெல்லாம் நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார். சுயநீதி கர்த்தர் முன்னாடி பாராட்டவே முடியாது. தப்பு பண்ணிட்டாக்க நம்ம தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் வந்துட்டு தவறுகளை ஏத்துக்கிட்டு நம்ம தாழ்மைப்பட்டு மனம் திரும்பி தான் வந்துட்டு ஆகணும். அப்படின்னாக்க சுயநீதியை வந்துட்டு பேசினாக்க கர்த்தர் முன்னாடி இரக்கம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னாக்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கணும். அப்ப தேவனுடைய நீதியை தேடக்கூடிய விஷயம்தான் கர்த்தர் நம்மிடம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஒரு வசனம் மாத்திரம் அல்ல, இதை போல புதிய ஏற்பாட்டுல நிறைய வசனம் இருக்கு தேவனுடைய நீதியை தேட சொல்லுகிற வசனங்கள். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 John 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதி செஞ்சுதான் ஆகணும். எல்லா விஷயத்திலும் ஒரு சிந்தனையில கூட ஒரு நீதி வந்துட்டு வேணுங்க. சிந்தனையில கூட நீதி வந்துட்டு வேணும். நம்முடைய வார்த்தையில வந்துட்டு நீதி இருக்கணும். என்ன நீதி? இது உலகத்துக்குரிய நீதி கிடையாது, இது தேவனுடைய நீதியா வந்துட்டு இருக்கணும். சிந்தனைகள்ல தேவ நீதியோட நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும். நம்முடைய வார்த்தைகள்ல தேவ நீதியோட பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவ நீதியை உடைய பிள்ளைகளா இருக்கணும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் திமோத்தி கிட்ட 2 புஸ்தகத்திலும் எழுதுறான். வாசிக்கலாம். 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 Timothy 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். நீயோ தேவனுடைய மனுஷனே, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம என்ன செய்யணுமா? இவைகளை விட்டோடி, இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டோடி எதை நாட வேண்டுமா? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நம்ம நாடக்கூடிய காரியங்கள்ல முதலாவது இருப்பது என்னது? நீதியை நாடு என்று வேதம் சொல்கிறது. 2வது என்னது? தேவ பக்தி. போன வாரம் தேவ பக்தியை குறித்து தான் வந்துட்டு நம்மளுடைய அந்த பைபிள் ஸ்டடியை வந்துட்டு ஆவியானவர் கொடுத்திருந்தார். அப்ப நீதியை நாடு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். திமோத்திக்கும் பவுல் இதை தான் சொல்லி கொடுக்குறான். பட் இது முதல் புஸ்தகத்துல மட்டும் இல்ல, 2வது புஸ்தகத்திலையும் இதே தான் வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறான். வாசிக்கலாம். 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 Timothy 2nd chapter verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அடையும்படி நாடு. எதை அடையும்படி நாடுன்னு சொல்லி பவுல் வந்து சொல்லி கொடுக்கிறான்? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப இங்கேயுமே நீதியை நீ நாடிப்போ தேடிப்போ அப்படின்னு சொல்லிதான் 2வது புஸ்தகத்திலையும் வந்துட்டு திமோத்தியுக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அட்வைஸ் பண்றான். அப்படின்னா அந்த நீதியை உடைய பிள்ளைகளுக்கு பேர் தான் வந்துட்டு நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சிலரை வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு பார்க்கும் பொழுது இவன் நீதிமான் என்று வேதம் சொல்லும். அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு என்ன டெஃபினேஷன்? சரி, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா, பிராக்டிக்கலா நான் என்ன செஞ்சா நான் நீதிமானா இருக்க முடியும்? இதுக்கு ஏதாவது பைபிள்ல டெஃபினேஷன் இருக்குதா அப்படின்னாக்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு டெஃபினேஷன் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. யார் நீதிமான்? ஹூ இஸ் a righteous person அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. எசேக்கியேல் chapter 18 verses 5 to 9. ஒருவன் நீதிமானாயிருந்து
நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரில் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடலாம இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்க்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களையும் கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகின் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். யாருங்க நீதிமான்? ஒரு சில விஷயங்களை கவனிச்சு பார்க்கலாம். ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, சோ இங்க செய்யணுன்ற விஷயத்தை தான் கர்த்தர் சொல்றார். கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் தான் நீதிமானுக்குரிய விஷயங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும், சோ விக்கிரகங்களை கண்ணால கூட பார்க்காத, திரும்பிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்றாரு. இல்ல பிரதர், இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நான் கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ளார நான் போவேன், இல்லைன்னா இன்னொரு டெம்பிளுக்குள்ளார போவேனாக்க அது நீதிமானுக்குரிய செயல்பாடு கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் சிலைகளை விட்டு விலகிதான் வந்துட்டு இருக்க சொல்றார். அப்ப யாராவது சொந்தக்காரங்க திருமணம், நண்பர்கள் திருமணம்னு கூப்பிட்டாக்க மண்டபத்துக்கு போகலாமே ஒழிய கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளாரையோ இல்ல வந்துட்டு வேறொரு டெம்பிளுக்குள்ளாரையோ நுழையிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஒருவனையும் ஒடுக்காமலும் என்று வேதம் சொல்கிறது. கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, அப்ப கடன் வாங்கினவனுக்கு நம்ம மன்னிக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, நீங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சாக்க நீதிமானுக்குரிய வந்துட்டு ஒரு முக்கியமான அடையாளம் ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்வது. இது நீதிமானுக்குரிய ஒரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கிறது. தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமல், வட்டிக்கு பணம் கொடுத்தாக்க அவன் நீதிமான் கிடையாது. வட்டிக்கு பணம் வாங்கினாலோ வட்டிக்கு பணம் கொடுத்தாலோ, என் ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, நான் கடன் வாங்கி நான் கொடுத்தேன், பிணைப்படாதிருப்பாயாக என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சோ கடன் வாங்கி உதவி செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு வந்துட்டு பிடிக்காத காரியம். வட்டிக்கு கொடுக்கிறதோ வட்டிக்கு வாங்குறதோ இதுவும் கர்த்தருக்கு வந்துட்டு பிடிக்காது. வட்டிக்கு கொடாமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, வழக்கு இருக்குதுன்னா தேவநீதியோட அந்த வழக்கை வந்துட்டு பார்த்து நடுநிலைமையாய் நாம் பேச வேண்டும். என் கட்டளைகளின்படி நடந்து, 9வது வசனம் தான் முக்கியமானது. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். இதுதாங்க அடிப்படையான டெஃபினேஷன். நீதிமான்னா யாரு? அந்த 9வது வசனம் ரொம்ப வந்துட்டு சுருக்கமா நமக்கு சொல்லி கொடுக்குது. என் கட்டளைகளின்படி நடந்து. சோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைபிடிக்கிறது, கட்டளைகளை கடைபிடிச்சா அவன் தான் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. தொடர்ந்து இதே அதிகாரத்துல வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 22 வரை வாசிக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 18 verses 21 to 22. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். ஆமீன். அற்புதமா கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு துன்மார்க்கன் எப்படி நீதிமானா மாறுவது? நாம் எல்லோருமே துன்மார்க்கர்களாதான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில இருந்துன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. மனிதர்கள் எல்லாருமே பாவிகள், மனிதர்கள் எல்லாருமே பொய்யர்கள், துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. பட் ஒரு துன்மார்க்கன் எப்படி நீதிமானாக மாறுவது? துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பினா விட்டு மனம் திரும்பி, செய்த பாவங்களை இனிமேட்டு செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் ஆண்டவர்ன்னு சொல்லி அவர்கிட்ட உறுதிமொழி கொடுத்துட்டு இனிமேட்டு செய்யாம இருக்கிறது தான் மனம் திரும்புதல். என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு மனம் திரும்பிட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஏன்னா அவன் வந்து துன்மார்க்கனா இருந்தவன் நீதிமானா வந்துட்டு மாறிட்டான். துன்மார்க்கனா இருந்தவன் நீதிமானா மாறிட்டானா அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த மனம் திரும்பிய கள்வன். கர்த்தரோடு கூட வந்துட்டு 2 கள்வர்கள் வந்துட்டு அவர்கள் சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். அதுல ஒருத்தன் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு மனம் திரும்பிடுறான்.
அப்படின்னாக்க இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுது? அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட என்ன சொல்றாரு? இன்றே நீ என்னோடு வந்துட்டு பரதேசியில் இருப்பாய். அவனுடைய பழைய பாவங்கள் எதையுமே கர்த்தர் நினைக்கல. அப்படின்னா ஒரு துன்மார்க்கன் நினைச்சானாக்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்துட்டு அவன் நீதிமானா மாற முடியும். அவன் வந்துட்டு விசுவாசித்தால் வந்துட்டு நீதிமானா வந்துட்டு மாற முடியும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப நம்ம எப்படி நீதிமானா வந்துட்டு மாற முடியும்? துன்மார்க்கன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். Matthew 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக அவர் போறார். அப்ப யோவான் ஸ்நானன் என்ன சொல்றான் வந்துட்டு, ஆண்டவரே நான் தான் உங்கள்ட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறது, நீர் எப்படி என்னிடம் ஞானஸ்நானம் எடுக்க முடியும் அப்படின்னு தடுக்கிறதுக்கு வந்துட்டு பாக்குறப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றது? இப்பொழுது இடம் கொடு, நீ ஞானஸ்நானம் கொடுப்பா, எனக்கு இந்த கிரியை நம்ம செஞ்சு முடிக்கலாம், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படிங்கிறார். ஞானஸ்நானம் இந்த கிரியை வந்துட்டு அது நீதின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு நீதின்னு சொல்லி வேதத்துல சொல்லிட்டார்னா அதை செஞ்சாதான் அவன் நீதிமான், செய்யலைன்னா நீதிமான் கிடையாது. நீதிக்குரிய வசனங்கள் வந்துட்டு காதுல கேட்டா மட்டும் பத்தாது, நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அதன்படி கடைபிடிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் மன்னின்னு சொல்லிட்டா மன்னிச்சாதான் நீ நீதிமான், நீ மன்னிக்கலைனாக்க நீ நீதிமானா இருக்க முடியாது. அது போல இன்னும் நிறைய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வந்துட்டு நம்ம குடும்பத்தை வந்துட்டு வசனத்துல வந்துட்டு வழி நடத்தி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. அப்ப ஆண்கள் தன்னுடைய மனைவிய தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு வசனத்துல கொண்டு வந்தா மட்டும்தான் அவர்கள் நீதிமான்களா வந்துட்டு இருக்க முடியும். கர்த்தர் வந்துட்டு நீ வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீ கூடுக வந்துட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நீதிமான்கள் சபை கூடுதலை வந்துட்டு நார்மலா விடவே மாட்டாங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சோ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நல்லா திட்டினாதான் பிரதர் வேலை செய்வாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது சுயநீதி. தேவநீதி வந்துட்டு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை சொன்னாக்க நீதிமான் கிடையவே கிடையாது. அது போல வந்துட்டு ஸ்லாண்டரிங் இருக்கக்கூடாது. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப வீண் பேச்சு ஸ்லாண்டர் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதான். இன்னமும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஸ்டேட்டஸ் பாக்குறது, ஜாதி பாக்குறது, வந்துட்டு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், இவர் படிச்சவர் இவர் படிக்காதவர்ன்ற மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கிறது, இது சுயநீதிக்குரிய காரியங்களே ஒழிய இதுல தேவநீதி எதுவுமே கிடையாது. பொருள் ஆசையை நம்ம விட்டுறணும், வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவா சொல்றார். இன்னமும் வந்துட்டு கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் கொண்டாடுறதெல்லாம் இதெல்லாம் சுயநீதியை ஒழிய இது தேவநீதிக்கு உட்பட்டது கிடையவே கிடையாது. அப்ப இன்னும் கள்ள சபையை விட்டு வெளியில வரலையா அப்படின்னா அது சுயநீதியை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்துட்டு எனக்கு கல்ற வேணும், இன்னும் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுயநீதியை பேசிட்டு கள்ள சபையில இருக்கிறது இது சுயநீதியை ஒழிய இது தேவநீதி கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப நீதியை நம்ம செஞ்சா மட்டும்தான் நீதிமானா இருக்க முடியும். இப்ப இந்த நீதிக்குரிய காரியங்களை நான் எங்க இருந்து கத்துக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில கட்டளைகள் ஆவியானவர் சகோதரர்கள் மூலமா சொல்லி கொடுப்பார். பட் நீதிக்குரிய கட்டளைகள் நிறைய இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். வாசிக்கலாம் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். 2 Timothy chapter 3 verses 16 to 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தரத்திலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. இந்த வேத வாக்கியம் எதுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குது? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும். சோ நீதியை படிப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி, வேத வாக்கியம் ஒண்ணுதான். அதை நாமளே உட்காந்து வாசிச்சா மட்டும்தான் வந்துட்டு அது நமக்கு நல்லாவே தெளிவாகும். சகோதரர்கள் மூலமா சொல்லி கொடுக்கறது ஒரு பங்குனாலும் நாம வாசிக்கிறது இன்னொரு பங்காய் இருக்க வேண்டும். அப்ப இந்த நீதிக்குரிய வசனங்கள் எல்லாமே வேதத்துலதான் இருக்குது. நீதிக்குரிய வசனங்களை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை கடைபிடித்தால் மட்டும்தான் நம்ம நீதிமானா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீதிமானா மாறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதனாலதான் வேத வாக்கியங்களே பார்த்து ஆவியானவர் ஒரு இடத்துல நீதியின் வசனம் என்று எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஹீப்ரூஸ் 5:13. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். பால் உண்கிறவன் அப்படின்னாக்க இங்க வந்துட்டு வசனத்துல பழக்கப்படாதவங்கள தான் வந்துட்டு ஆண்டவர் இப்படி சொல்றார். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாமே நீதி உள்ள கற்பனைகளா இருக்கிறது. அதை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம நீதிமானா இருக்க முடியும். அப்ப எல்லா கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்ற கேள்விய நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் நான் கடைபிடிக்கிறேனா அப்படின்றத வந்துட்டு நம்மை நாமே நிதானித்தறிந்து அப்பதான் நான் நீதிமானா இருக்கிறேனா இல்லையான்றது வந்துட்டு எனக்கு தெளிவாவே தெரிய வரும். வாசிக்கலாம் சங்கீதம் 119 வசனம் 172. Psalm 119 verse 172. நான் உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். எதுங்க நீதி உள்ளது? கர்த்தருடைய எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் அது நீதி உள்ளது என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா அந்த கட்டளையை வந்துட்டு காதுல கேட்டா மட்டும் நான் நீதிமானா மாற முடியாது. அந்த கற்பனையின்படி நான் நடந்தா மட்டும்தான் நீதிமானா இருக்க முடியும். அதையும் வேதம் பதிவு செய்கிறது. வாசிக்கலாம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். டியூட்ரானமி 4:8. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதியும் எது? ஆமென். இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? இப்ப நம்மளை போல வந்துட்டு கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் எல்லா நியாயங்களையும் பெற்ற வேற கூட்டம் எதுப்பா அப்படின்ற அளவுக்கு தான் நாம இந்த வேத வாக்கியங்களை மெச்சிக்கணும். ஏன்னா இது நீதி உள்ள கட்டளைகள் என்று இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறது இல்லைங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வாசிச்ச அந்த 2 வசனங்களுமே கற்பனைகள் நீதி உள்ளவைகள் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. கற்பனைகள் எப்பொழுதுமே நீதி உள்ள கற்பனைகள் தான். அதை கடைபிடிச்சாதான் நீங்களும் நானும் நீதிமான். அதை கடைபிடிக்கலன்னா நீதிமான் கிடையாது. வாசிக்கலாம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். டியூட்ரானமி 6:25. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. ஆமென். நமக்கு நீதியாய் இருக்கும். எது நமக்கு நீதியாய் இருக்கும்? நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டளைகளின்படி செஞ்சாதான் அது நமக்கு நீதியாய் இருக்கும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதுல ஒரு முக்கியமான கட்டளை எது? ஒரு நீதிமானுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் எதுன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். Proverbs 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென். ஆமென். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படிங்க இருக்குது? நார்மல் கான்வர்சேஷனை நீங்க யோசிச்சுக்கோங்க. வீட்டுல கணவனோட, மனைவியோட, பிள்ளைகளோட, பெற்றோரோட, அண்ணன் தம்பி, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், வீட்டுல அடிக்கடி வந்துட்டு போறவங்க, இவங்ககிட்ட எல்லாம் நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்? நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். ஏன்னா கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். அப்ப ஒரு நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றா இருக்கணும். நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கிறதா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். Proverbs 10:32. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. ஆமென். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். யாருக்கு பிரியமானவைகளை? நமக்கு பிரியமானவைகளை அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை பேச அறியும். அந்த உதடுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், இயேசுவுக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதைத்தான் பேசணும். ஆனா துன்மார்க்கருடைய வாயோ இது மாறுபாடு உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீதிமானுடைய உதடுகளை போல நம்முடைய உதடுகள் இருக்குதா, இல்ல துன்மார்க்கனுடைய வாயை போல இருக்கிறதா? நம்ம பேசுகிற வார்த்தைகளை வச்சே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். Proverbs 15:28. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். ஆமென். நீதிமானுடைய மனம்
பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். ஏன்னாக்க இது கர்த்தருக்கு பிரியமா இல்லையான்றதை அவங்க எப்பொழுதுமே யோசிச்சுதான் பேசுவாங்க. நீதிமான்கள் பேசும் பொழுது இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. இயேசுவுக்கு பிரியமா இல்லையா அப்படின்றத யோசிச்சுதான் பேசுவாங்க. ஆனா துன்மார்க்கருடைய வாய் எப்படி இருக்கும்? தீமைகளை கொப்பளிக்கும். மரணத்துக்குரிய வார்த்தைகளோ, தீமைக்குரிய வார்த்தைகளோ, கெட்ட வார்த்தைகள், இச்சையான வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரும். ஸோ நீதிமான்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்ற போல இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வார்த்தைகளா இருக்கும். நல்லா யோசிச்சுதான் இவங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்துட்டு பேசுவாங்க. பட் பைபிள்ல ஒரு சில நீதிமான்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்னு கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? நோவாவை பார்த்து சொல்றாருங்க. நீ மட்டும்தாமா நீதிமான். கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுல ஒரே ஒரு நீதிமான் தான் வந்துட்டு இருக்கிறான். அவன் ஒருத்தனுடைய குடும்பம் மட்டும்தான் வந்துட்டு பிழைக்குது. அப்ப இந்த கடைசி நாட்களும் வந்துட்டு இது நோவாவின் நாட்கள் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2ஆம் வருகையின் காலகட்டமும் இது நோவாவின் நாட்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒரு சில பேர் மட்டும்தான் நீதிமான்களாக இருப்பாங்க. மெஜாரிட்டி நீதிமான்களா இருக்க மாட்டாங்க. அங்கங்க 1-2 பேர் மட்டும்தான் நீதிமான்களா வந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா அதுல நாமளும் வந்துட்டு இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், விரும்புறாரு. அப்படின்னா நோவாவை போல நீதிமான்களா இருப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு நிச்சயமா துணையா இருக்கும். பட் அந்த முயற்சி, பயிற்சி இருந்துச்சுன்னு சொன்னாக்க மீதி காரியங்களை ஆவியானவர் பார்த்துக்குவார். என்னாலெல்லாம் முடியாது பிரதர்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை வந்துட்டு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்க, நம்ம முயற்சி பண்ணாக்க, பயிற்சி செஞ்சோம்னு சொன்னாக்க, கர்த்தர் நிச்சயமா வந்து நீதி உள்ள பிள்ளைகளா நம்மளை மாத்துவார். வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 6வது வசனம். லூக் 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஆமென். இது ஜக்கரியா மற்றும் அவருடைய மனைவியா இருக்கிற எலிசபெத். இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படின்னா கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் நம்ம கடைபிடிக்கிறோமா? இல்ல இன்னும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காம நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தார வசனத்துல நம்ம வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோமா? நம்மை நிதானித்தறிவோம். கர்த்தர் உங்கள்ட்ட முதல்ல கேள்வி கேட்க போறது, உங்களுடைய கணவரையோ மனைவியோ பிள்ளைகளை நீங்க வசனத்துல வந்து வளர்த்து கொண்டு வரீங்களா இல்லையா? இதைதான் கர்த்தர் கேள்வி கேட்பாரு. சோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டாஸ்க். நாம பரிசுத்தமான பிறகு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது குடும்பத்தை வந்துட்டு வசனத்துல வளர்த்து நம்ம கொண்டு வரணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாத இருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? சோ முதல்ல வந்துட்டு சபையில போதிக்கிற சகோதரர்களா இருந்தாலும் குடும்பத்தை வந்துட்டு கர்த்தருக்குள்ளார நம்ம கொண்டு வரணும். அதற்கு நம்ம கடமைப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். போல எல்லார் முன்பாக யோக்கியமானவைகளை நாம் செய்வதற்கு நம்ம நாடுகிற பிள்ளைகளா இருக்கணும். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நோவாவை போல இல்ல ஜக்கரியா எலிசபெத்தை போல வந்து நம்ம இருக்கிறோமா? அப்படி ஆகிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக் 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சிமியோன் இயேசு கிறிஸ்துவை அவர் வந்துட்டு குழந்தையா இருந்தப்ப தனது கைகளிலே ஏந்திய ஒரு பரிசுத்தவான் தான் சிமியோன். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும், அவன் நீதியோட இருந்தான், தேவ பக்தியோட வந்துட்டு இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நோவாவா இருக்கட்டும் இல்ல சிமியோனா இருக்கட்டும், இவர்களை போல இருப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் உயிர்த்தெழுதல் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவ்வளவு தூரம் நம்ம தேவ நீதியை குறித்து பேசுறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம உயிர்த்தெழணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஸ்பெஷல் உயிர்த்தெழுதல், நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அதையுமே நம்ம கிளியராகவே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ட்ரைட் பரிசுத்தவான்களுக்கு எதுன்னு சொன்னாக்க ஏழைகளுக்கு உதவி செய்யறது. இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறது, நாவடக்கத்தோட இருக்கிறது,
இது எல்லாமே நீதிமான்களுக்குரிய ஒரு ட்ரைட்டா தான் இருக்குது. வாசிக்கலாம் சங்கீதம் 112 வசனம் 9. Psalm 112 verse 9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஏழைகளுக்கு கொடுக்கிறது உங்களோட நீதிமானம் மாத்தும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால ரெகுலரா உங்களால முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. கடன் வாங்கி செய்ய வேண்டாம். நமக்கு என்ன திராணிய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த திராணிக்கு உட்பட்டு நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இதுல புதிய ஏற்பாடு வசனத்தை நம்ம பார்த்தோம்னாக்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இதே வசனம் புதிய ஏற்பாட்டுல இருக்குது. அந்த 2 வசனங்களையும் தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 14 வரைக்கும். லூக் சாப்டர் 14 verses 13 to 14. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமேன். நீதிமான்களில் உயிர்த்தெழுதல்ல வந்துட்டு யாருக்குங்க ஒரு பெரிய பங்கு இருக்குது? ஏழைகளுக்கு உதவி செய்யறவங்களுக்கு. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. சோ ஏழைகளுக்கு நீங்க உதவி செஞ்சாக்க நீ பாக்கியவானா இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும். அப்ப நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் உயிர்த்தெழுதல் இருக்குதுங்க. சோ த ரெசரக்ஷன் ஆஃப் த ரைச்சியஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதல் இருக்குது. அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வாசிக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல தான் இங்க நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப அந்த நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல யாருக்கு பங்கு இருக்குது? ஏழைகளுக்கு மனப்பூர்வமாக உதவி செய்பவர்களுக்கு இந்த நீதிமான்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த நீதிமான்களுக்கு ஒரு 2 முக்கியமான கேரக்டர் பார்த்தோம். ஒண்ணு, அவங்க வாயில பேசுறத கரெக்டா பேசுவாங்க. கெட்ட வார்த்தையோ வீண் வார்த்தையோ கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தையோ கொப்பளிக்கிற வார்த்தைகளோ எதுவுமே அவங்களுடைய வாயிலிருந்து வந்துட்டு வராது. மன்னினாக்க ஈஸியா மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய கட்டளை கடைபிடினாக்க ஈஸியா வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பிக்குவாங்க. ஆரம்பத்துல தப்பு பண்ணியிருந்தா கூட கட்டளைகள் தெரியாம தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா நீதிமான்களுடைய கேரக்டரை கட்டளைகள் தெரிஞ்ச பிறகு மாறிக்குவாங்க. கட்டளைகள் தெரிஞ்சு நான் மாற மாட்டேன்னு சொன்னாக்கா அது துன்மார்க்கனுடைய ஒரு கேரக்டரா வந்துட்டு இருக்குது. 2வது, ஏழைகளுக்கு உதவி பண்றது, இதுவும் நீதிமான்களுக்கு ஒரு உரிய காரியமா இருக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 43. Matthew 13 verse 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்துல எப்படிங்க இருப்பாங்க? சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படி நம்ம நீதிமான்களா இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வரப்போகிற அழிவுக்கு நாம் தப்பிக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு ப்ரீ ரெக்விசிட் இருக்குது. வரப்போற அழிவுக்கு தப்பிச்சாதான் அடுத்து வரப்போகிற ராஜ்யத்துக்கு பங்காளிகளா இருக்க முடியும். இதை பத்தி நம்ம வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 49 முதல் 50 வரைக்கும். Matthew chapter 13 verses 49 to 50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். என்ன உலகத்தின் முடிவிலே நடக்கும்? தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து எடுப்பாங்க. யார் நடுவுல இருந்து யார் வெளியில போவா? நீதிமான்கள் பூமியில தாங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க பூமியை சுதந்திரிக்க போறாங்க. நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். நீதிமான்கள் எப்பொழுதும் பூமியில தான் இருக்க போறாங்க. ஆனா கர்த்தர் யாரை பிரிச்சு கொண்டு போவார்னா பொல்லாதவர்களை தான் பிரிச்சு கொண்டு போவார். அப்படின்னாக்க இது நோவாவின் நாட்களை போல இருக்கிறதுனால அப்பொழுது ஜலப்பிரளயம் வந்தது. இப்பொழுது பூமி முழுவதும் நெருப்பினால் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. 3ஆம் உலக போர் நெருப்பினால் வருகிற அழிவு குறித்து கர்த்தர் வந்துட்டு பல ஆண்டுகளா நம்ம எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல இப்படி எல்லாமே இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது வானங்கள் வந்து பூதங்கள் வந்துட்டு உருகி போகும், பூமியில் உள்ள எல்லா கிரியைகளும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது நம்ம அழிவுக்கு தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நீதிமான்களா நம்ம இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற நீதியை உடைய பிள்ளைகளா, தேவ நீதியை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும்.
பைபிள்ல ஒரு அழகான ஒரு ஓமையை வந்துட்டு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். வந்துட்டு தன்னைத்தானே நீதிமான்னு சொல்லி செல்ஃப் ரைச்சியஸா நினைச்சுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. தப்பே பண்ணாலும் நான் நீதிமானதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரைச்சியஸா நினைச்சுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை குறித்து கர்த்தர் ஒரு ஓமையை சொல்லி இருக்கிறாரு. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரைக்கும். லூக் சாப்டர் 18 verses 9 to 10. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆமென். ஆமென். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து, நான் நீதிமான அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நீதிமான்னு தப்பா நினைச்சிட்டு மத்தவங்களை மோசமா நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. அவர்களுக்காகவே கர்த்தர் இந்த ஓமையை சொல்றார். இந்த ஓமையில யார் இருக்கிறா? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேருமே கர்த்தரை அறிஞ்சவங்க தாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்தது? பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி நீதியையும் நியாயத்தையும் செய்யறேன், வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன், என்னுடைய பொருட்கள் எல்லாவற்றிலும் தசம பாகம் நான் செலுத்துகிறேன், இந்த ஆயக்காரனை போல நீங்க என்ன படைக்கல ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி செல்ஃப் ரைச்சியஸா தன்னுடைய கிரியைகளை தான் வந்துட்டு அவன் வந்துட்டு முன்னிலைப்படுத்தலாம். ஆனா ஆயக்காரன் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தான்றதை வந்துட்டு கவனிச்சு பாருங்க. அவன் தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, பாவியா இருக்கிற என் மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும்னு சொல்லி கேட்டப்ப கர்த்தர் சொல்ற பதில நம்ம கவனிச்சு பார்க்கலாம். லூக்கா 18:14 வாசிக்கலாம். லூக் 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்ப ஆயக்காரனை போல ஒரு ஆட்டிடியூட் நமக்கும் வந்துட்டு வேணும். நம்மை உயர்த்தாதபடிக்கு ஒரு தாழ்மையான ஒரு ஆட்டிடியூட் வேணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் வந்துட்டு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி சொல்றாரு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, சுயநீதிய நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு பேசவே கூடாது. இதை குறித்து ஒரு வசனம் பார்க்கலாம். சுயநீதி, தேவநீதியை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமன்ஸ் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அப்ப தேவநீதி வர்சஸ் சுயநீதி அப்படின்ற 2 விஷயம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்குது. ஸோ ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் வர்சஸ் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்ற இந்த 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும். மன்னிக்காம இருக்கிறதுக்கு நொண்டி சாக்கு சொல்றது, அது சுயநீதி. கோபப்படுறதுக்கு நொண்டி சாக்கு சொல்றது, அது வந்துட்டு சுயநீதி. கூடுகைக்கு வராம இருக்கிறதுக்கு நொண்டி சாக்கு சொல்றது, அது சுயநீதி. குடும்பத்துல வந்துட்டு வீட்டாருக்கு வந்துட்டு சாட்சியா இல்லாமல் இருப்பது, பிள்ளைகளுக்கு வேதத்தை கத்துக் கொடுக்காம இருக்கிறதுக்கு நொண்டி சாக்கு, அது சுயநீதி. நம்ம நொண்டி சாக்கெல்லாம் சொன்னாக்க நியாய தீர்ப்பு நல்ல கர்த்தர் முன்னாடி நிக்கவே வந்துட்டு முடியாதுங்க. கெட்ட வார்த்தை சொல்றதுக்கு நொண்டி சாக்கு, டிவி பாக்குறதுக்கு நொண்டி சாக்கு, இல்ல வீண் பேச்சுக்கு வந்துட்டு நொண்டி சாக்கு, எல்லாத்துக்குமே பாவங்களுக்கு நொண்டி சாக்கு சொன்னாக்க கர்த்தர் முன்னாடி நம்மளால நிக்கவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். அப்ப சுயநீதியை தூக்கி போட்டுட்டு தேவ நீதியை உடைய பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 37:16. Psalm 37:16. அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுள்ள கொஞ்சமே நல்லது. ஆமென். இங்க 2 விஷயங்களை கர்த்தர் கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறார். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வத்தை பார்க்கிலும் நீதிமானுக்கு உள்ள கொஞ்சமே நல்லது. அப்ப பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறது, லஞ்சம் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது, திருட்டுத்தனமா பணம் சம்பாதிக்கிறது, அதிகமா இப்படி பணம் சம்பாதிக்கிறத காட்டிலும் உண்மையா இருந்து கொஞ்சத்தோட இருக்கிறது நல்லதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு எப்படி இந்த காலகட்டத்துல இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? அது வந்துட்டு சுயநீதி. இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அப்ப சுயநீதிக்குரிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு தேவ நீதியை உடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென்.
ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவநீதி எப்படிங்க உண்டாகுது? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை கைவிட்டக்கூடாது. விசுவாசத்தை கைவிட்டாக்க தேவநீதி நமக்கிட்ட இருக்காது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப வேத வாக்கியங்களின் மூலமா தான் நமக்கு விசுவாசம் தெரியுது. விசுவாசத்தின் மூலமா தான் தேவநீதி உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். சோ இந்த தேவநீதி அப்படிங்கிற வசனங்கள் எல்லாமே நீங்க புதிய ஏற்பாட்டுல வாசிச்சு பாத்தீங்கன்னா அதிகமாவே ரோமர் புஸ்தகத்துலதான் கர்த்தர் வந்துட்டு இந்த தேவநீதின்ற வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. குறிப்பா தேவனுடைய நீதி அப்படின்னா மத்தேயுல எழுதி இருக்குது. பட் தேவனுடைய நீதின்னு இல்லாம தேவநீதி அப்படிங்கிற சுருக்கமான இந்த ஒரு வார்த்தை, தேவநீதிங்கிற வார்த்தை ரோமர் 1 அதிகாரம், ரோமர் 3 அதிகாரம், ரோமர் 10 அதிகாரம் இதெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க தேவநீதியை குறித்து நம்ம அதிகமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 3 அதிகாரம் 22 வசனம். ரோமன்ஸ் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. இந்த தேவநீதி எப்படி பலிக்குமா? விசுவாசத்தினாலதான் தேவநீதி பலிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப எந்த சூழ்நிலையில நம்ம வாயில வர வார்த்தை விசுவாசத்துக்குரிய வார்த்தையா இருக்கணும். இது நடக்காது, இது திருந்தாது, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. யார் மேல இருக்கிற கோபத்தினாலேயோ எரிச்சல்னாலேயோ இல்ல அவங்க ஆரம்பத்துல நான் வசனம் சொன்னேன் கேட்கலன்றதுனால நெகட்டிவா அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க, அவங்க எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க, இவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ளார வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் நீதி உள்ளவரா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. எப்பொழுதும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. எனக்காக காத்திருந்த கர்த்தர் அவங்களுக்காகவும் காத்திருப்பார். என்னோடு நீடிய பொறுமையா இருந்த கர்த்தர் அவர்களோடும் நீடிய பொறுமையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசினாதான் தேவ நீதியை உடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். வாசிக்கலாம். ரோமர் 3:28. ரோமன்ஸ் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆமென். இப்ப மனுஷன் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியினால கிடையாது, விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்படுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ரோமர் 4 அதிகாரம் 3 வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இதைத்தான் நம்ம ஆதி ஆகமத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப ஆபிரகாம் நீதிமானா மாறினது எப்பங்க? இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்த பொழுதுதான் அவன் வந்துட்டு நீதிமானாக மாறினது. அப்படின்னா இந்த நீதிக்குரிய காரியங்களை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம நீதிமான்களா ஆகிறதுக்கு ஒரு சிலர் தடுமாற்றம் எங்க இருக்குன்னா அடிப்படையில வந்துட்டு நம்முடைய சிந்தனைகள்ல தாங்க இருக்குது. ஏன்னா சிந்தனைகள்ல நீதிக்குரிய சிந்தனைகள் இல்லை அப்படின்னா வாயில வீண் வார்த்தை தான் வரும். கிரியைகள் வந்துட்டு வீணான கிரியைகளா தான் இருக்கும். முதல்ல சிந்தனைகள் நீதிக்குரிய சிந்தனைகளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் கத்துக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 5 வசனம். Proverbs 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். ஆமென். நீதிமான்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எப்படிங்க இருக்கும்? நியாயமானவைகள். தப்பானதை நீதிமான்கள் சிந்திக்கவே மாட்டாங்க. தப்பானதை சிந்திச்சுட்டு அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது நீதிமான்களுக்கு அடுத்தது கிடையாது. அதனால முதல்ல வந்துட்டு நீதிமான்கள் எங்க கரெக்டா இருப்பாங்கன்னா சிந்தனைகள்ல, நினைவுகள்ல நீதிமான்கள் கரெக்டா இருப்பாங்க. நியாயமான காரியத்தை தான் சிந்திப்பாங்க. அநியாயமான காரியத்தை நீதிமான்கள் சிந்திக்கவே வந்துட்டு மாட்டாங்க. இதைத்தான் ஆவியானவர் நமக்கு புதிய ஏற்பாட்டிலையும் எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம். Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எவைகளை சிந்திக்க வேண்டும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்திக்கணும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்திக்கணும். நீதி உள்ளவைகள் எவைகளோ. 3வது விஷயம் தான் நமக்கு இந்த பைபிள் ஸ்டடியில முக்கியமானது. நீதியான காரியத்தை மட்டும் சிந்திப்பா, அநீதியான காரியத்தை சிந்திக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப
நம்ம தப்பு பண்றவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னா சிந்தனையில தப்பு பண்றாங்க. சோ உண்மை இல்லாத காரியங்களை சிந்திக்கிறது, ஒழுக்கம் இல்லாத காரியங்களை சிந்திக்கிறது, நீதி இல்லாத காரியங்களை சிந்திக்கிறது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். சிந்தனையே தப்பா போயிடுச்சுன்னா பிசாசு நம்மளை டிஃபீட் பண்ணிட்டான்னு சொல்லி அர்த்தம். நம்மளால வந்துட்டு பிசாசை மேற்கொள்ளவே முடியாது. முதல்ல நீங்க வந்துட்டு மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னாக்க முதல்ல சிந்தனைகள்ல தான் ஜெயிக்கணும். இதனாலதான் கர்த்தர் நமக்கு 2 கொரிந்தியர் 10:5 தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமான எந்த ஒரு மேட்டுமையான சிந்தனையும் நாங்க கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்ப இவர்கள் மட்டுமே நீதிமான்களா இருக்கிறார்கள். உண்மை உள்ள பிள்ளைகள், ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள், நீதி உள்ள பிள்ளைகள், கற்புள்ள பிள்ளைகள், இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள பிள்ளைகள் இவங்க தான் நீதிமான்களா இருக்கிறாங்க. நீதிமான்களுக்கு மட்டுமே நித்திய ஜீவன், அநீதிக்காரருக்கு நித்திய ஜீவன் கிடையாது. பட் இது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் கிடைக்குதுன்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:11. 1 Corinthians 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமேன். நீதிமான்களா மாறுவது எப்படி? நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்னு இந்த வேத வாக்கியம் முடிகிறது இல்லைங்களா? கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப நீதிமானா மாறணும்னா முதல்ல இயேசுவின் நாமத்தினாலும் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதனாலதான் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்டீர்கள்னா என்னது? ஞானஸ்நானம் எடுக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். சோ ஞானஸ்நானத்திலே கழுவப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஞானஸ்நானத்துல கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானா மாறுறது எதனால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் இதெல்லாமே நடக்குது. அவருடைய நாமத்தை மதிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 140:13. Psalm 140:13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஆமென். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். துதி என்பது வாயில மட்டும் கிடையாது, கிரியையிலையும் துதி இருக்கணும். அப்ப வெறுமனே இயேசுவின் நாமம் துதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்றது மட்டும் நீதிமான்களுடைய வேலை கிடையாது. அதற்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவலா கிரியையிலையும் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளா, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். சோ நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளா இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்துட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா, நீதிமான்களாக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. நீதிமொழிகள் 18:10 வாசிக்கலாம். Proverbs 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். சோ இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்துட்டு இட்ஸ் a ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். எப்படிங்க இயேசுவின் நாமத்துக்குள்ளார ஓடுவீங்க? ஞானஸ்நானத்தின் மூலமா தான் ஓட முடியும். இது வரைக்கும் யாராவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாகி சுகமா இருப்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரம் அல்ல, அதன் பிறகு வந்துட்டு துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அப்ப கெட்ட சிந்தனைகளை விட்டு விலகிட்டோமா? ஏன்னா சிந்தனைகள்ல தான் வந்துட்டு ஜெயிக்க முடியும்னு வேதம் சொல்லுது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதை மட்டும்தான் நான் சிந்திக்கிறேனா? இல்ல தேவையில்லாத மாம்சமான காரியங்களே நான் சிந்திக்கிறேனா? நீங்க தேவையில்லாத சிந்திச்சிட்டாக்க நீங்க மாம்ச சிந்தையில தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தையோ அது அது ஜீவன், அது சமாதானம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 4:1 எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவ போல நீங்க சிந்திக்கிறது அது மகா பெரிய ஆயுதம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம சர்வாயுத வர்க்கத்துக்குரிய வசனத்துல இருந்து தான் இன்னைக்கு தொடங்கணும். எபேசியர் 6 கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய சர்வாயுத வர்க்கத்திலும் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுல நீதி என்கிற மார்க்கவசம் நமக்கு இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நீதினாக்க இது தேவநீதி, சுயநீதி அல்ல. தேவ நீதியை உடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா?
நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். Revelation 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்க ஏற்கனவே நீதியோட இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. இன்னும் நீதி உள்ள பிள்ளைகளா நீங்க மாறுங்க. சோ இந்த ஹோல் பைபிள் ஸ்டடி கர்த்தர் நமக்கு கொடுத்தது எதனாலனாக்க, நம்ம எல்லாம் அநீதி உள்ள பிள்ளைகள் அப்படின்றதுனால கிடையாது. நம்ம நீதியோட இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. இன்னும் நீதி உள்ள பிள்ளைகளா மாறணும். பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னாக்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும், நாட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமான்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். நீதிமான்கள் என்பது யார்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படி சந்தோஷமா கீழ்ப்படியணும், மன மகிழ்ச்சியா உற்சாகமா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தேவ நீதியை உடைய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப எந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு முக்கியமானது? நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா தேவனுடைய நீதி, அதை நாம் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் அப்படின்ற வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று நமக்கு வாசிக்க கேட்டோம். திமோத்தி புஸ்தகத்துல 2 புஸ்தகத்திலுமே நீதியை அடையும்படி நாடு என்கிற வார்த்தை இருக்குதுங்க. 1 திமோத்தி 6:11 இதே வார்த்தை இருக்குது. 2 திமோத்தி 2:22 நீ நீதியை அடையும்படி நாடு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யார் நீதிமான்? கர்த்தருடைய கட்டளைகளின்படி அப்படியே கடைபிடிக்கிறவன் தான் நீதிமான். அப்ப முதல்ல எங்க ஜெயிக்கணும்? சிந்தனைகள்ல ஜெயிக்கணும். நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப துன்மார்க்கனா இருந்தாக்க நான் நீதிமானா மாற முடியுமா? அதற்கும் வசனம் பார்த்தோம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் ஈஸியா நீதிமானா மாற முடியுங்க. ஆனா துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். முதல்ல இதுல பயம்னு இருக்கக்கூடாது. யாரை குறிச்சும் சாமியாரை பார்த்தா பயம், பிஷப்பை பார்த்தா பயம், பாஸ்டரை பார்த்தா பயம், இல்ல மாமனாரை பார்த்தா பயம். இந்த பயங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தாக்க அப்பதாங்க நீதியை செய்ய முடியும். ஏன்னா பயந்தோம்னா நீதியை செய்ய முடியாது. இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீதியை படிப்பித்தலுக்கு வேத வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்பதே நீதி என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமானுடைய வாய் எப்படி இருக்குமா? ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது இல்லைங்களா? அப்ப நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்முடைய நாக்கு ஜீவ ஊற்றா இருக்குதா? நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்றை போல இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அதுல யாருக்கு பங்கு இருக்குன்னா, நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இப்ப ஏழைகளுக்கு நீங்க இறங்குனீங்கன்னா நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல உங்களுக்கு பங்கு இருக்குதுங்க. ஆனா இந்த ஒரு காலகட்டம் இது நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. சோ இதைத்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கினி பற்றி எரியக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. நீங்க நீதிமானா இருந்தாக்க அக்கினி உங்களை பட்சிக்காது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய சுயநீதி எதா இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம். இது வரைக்கும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றோமா? கூடுகைக்கு வராததுக்கு நொண்டி சாக்கு, மன்னிக்காததுக்கு நொண்டி சாக்கு, இல்ல கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்காததுக்கு நொண்டி சாக்கு, ஏழைகளுக்கு உதவாம இருக்கிறதுக்கு நொண்டி சாக்கு, எல்லாத்துக்கும் நொண்டி சாக்கா? அந்த நொண்டி சாக்கு அந்த சுயநீதியை பூரா தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு தேவ நீதியை உடைய பிள்ளைகளா நாம் மாறுவதற்கு இந்த வசனங்கள் எல்லாமே நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும். சோ இந்த வசனங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளா இனிமேட்டு எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே நான் சுயநீதியை நான் பேச மாட்டேன், நொண்டி சாக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் தேவ நீதியை உடைய பிள்ளையா இருப்பேன். மன்னினா நான் மன்னிச்சிருவேன்,
கூடுகைக்கு வானா நான் வந்துட்டு வந்துருவேன். வீட்டுல வந்துட்டு பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்கணுமா, நான் வந்துட்டு சாட்சியா இருந்து பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எந்த ஒரு விஷயத்துல பொய் சொல்லக்கூடாதா, சொல்ல மாட்டேன். கோவப்படக்கூடாதா, கோவப்பட மாட்டேன். எரிச்சல் படக்கூடாதா, எரிச்சல் பட மாட்டேன். நெகட்டிவா பேசக்கூடாதா, நெகட்டிவா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு உறுதிமொழி கொடுக்கிற பிள்ளைகளா இந்த பைபிள் ஸ்டடிய நம்ம முடிச்சுட்டு நம்ம நீதிமான்களா எல்லோருமே பிரவேசிக்கலாம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறபடி, நீங்க ஏற்கனவே நீதி உள்ள பிள்ளைகளா இருந்தாலும் இன்னும் அதிக நீதி உள்ள பிள்ளைகளா, இன்னும் அதிகமா பரிசுத்தமா மாறுகிற பிள்ளைகளா ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர். நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையது. இயேசுவே ஆண்டவரே, நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து நீங்க இன்னைக்கு கத்துக் கொடுத்த எல்லா வசங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நீ நீதிமான்களை எவ்வளவாக அன்பு செய்கிறீர் என்பதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏசப்பா, எங்களுடைய பழைய வாழ்க்கையில துன்மார்க்கமா இருந்த எங்களை நீங்க நீதிமான்களா மாத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் இன்னும் நீதியின் பாதையில் நடப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களை இன்னும் அதிகமா வந்துட்டு பரிசுத்தத்துல நீதியில நீர் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நாங்கள் தொடர்ந்து நீதி செய்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஏதாவது ஒரு காரியத்துல நாங்க இன்னமும் சுயநீதியை உடைய பிள்ளைகளா வந்துட்டு இருந்தோம்னா, நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, எங்களுடைய இருதயத்தை வந்து சிந்தனைகளை மாத்துங்க. நாங்க இனிமேட்டு ஆண்டவரே எந்த காரியத்திலையும் நாங்க நொண்டி சாக்கு சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு கீழ்ப்படுகிற எந்த ஒரு காரியத்திலும் இனிமேட்டு நாங்க நொண்டி சாக்கு சொல்ல மாட்டோம். சுயநீதியை பத்தி பேச மாட்டோம். தேவ நீதியை உடைய பிள்ளைகளா இருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளா நாங்க இருப்பதற்கு எங்களுக்கு நீர்தாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீங்க திமோத்தி புஸ்தகத்துல எழுதுனது போல வந்துட்டு முதலாவது நீ நீதியை அடையும்படி நாடு என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் உம்முடைய எல்லா கட்டளைகளையும் எல்லா கற்பனைகளையும் எல்லா நியமங்களையும் நாங்கள் உண்மையாக கை கொண்டு நாங்கள் நீதிமான்களாய் வாழ்வதற்கு நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒரு துன்மார்க்கன் இருந்தா அவன் மனம் திரும்பி அவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவன் நீதிமானா மாற முடியும். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் பிழைப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நான் பிழைக்கிறது போல நீங்களும் பிழைப்பீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நாங்கள் நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. உடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ள கற்பனைகளா இருக்கிறது. அதை நாங்கள் வந்துட்டு கிரியின் மூலமா வந்துட்டு நடப்பிக்கிறது மூலமா நாங்கள் நீதிமான்களா மாறுகிறோம் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் கிரியைகளை வந்துட்டு ஆண்டவரே நமக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய நாவு ஜீவ ஊற்றாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய நாக்குல வந்துட்டு நாங்க தப்பான வார்த்தைகளை பேசினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு நாங்க பொய் சொல்லி இருக்கிறோம், கெட்ட வார்த்தை சொல்லி இருக்கிறோம், கோபமா பேசியிருக்கிறோம், எரிச்சலா பேசியிருக்கிறோம், வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசி இருக்கிறோம் ஆண்டவரே. தாறுமாறான வார்த்தைகளுக்கு எங்களை மன்னிங்க. நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நாக்கு வந்துட்டு ஜீவ ஊற்றா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நீதிமான்களுடைய உதடுகள் பெரிய மாணவிகளை பேசும் என்று வேதம் சொல்லுகிறபடி இயேசுவே ஆண்டவரே, நமக்கு பெரிய மாணவிகளை நாங்கள் பேசுவதற்கு நீர்தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி எது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், எது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்ச வார்த்தையை தான் நான் பேசணும்னு சொல்லி நாங்கள் நிதானமாய் பேசுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் நீதிமான்களின் உயிர் தேடுதலில் பங்குள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை ஏழைகளுக்கு அதிகமா நாங்கள் உதவி செய்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. வரப்போகிற அழிவுக்கு நாங்கள் எல்லோரும் தப்பிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சுயநீதி உடைய பிள்ளைகளா இல்லாமல், சுயநீதிக்குரிய ஆர்குமெண்ட்ஸ் நாங்கள் பேசாமல், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறபடி எப்பொழுதும் விசுவாசத்தை உடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள்ல வந்துட்டு ஆண்டவர் நீதி உள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு எங்கள் எல்லோருமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுப்பா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களை தொடர்ந்து பலப்படுத்துங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறபடி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று எழுதியிருக்கிறபடி, தொடர்ந்து நீதி செய்வதற்கும் தொடர்ந்து பரிசுத்தமாய் இருப்பதற்கும் சகோதர சகோதரர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்கு முன்னாடி எங்கள் எல்லோருமே நீங்க சீர்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீங்க சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். ஆமென். யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். ஏசப்பா எனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் பிரதர். வீட்டுக்கு வந்து நடக்கிறதுக்கு தனியா நடக்க முடியல பிரதர். யாராவது உதவி தேவைப்படுறதா இருக்கிறது பிரதர் கூட. அதுதாங்க பிரதர் நல்ல பலம். சிஸ்டர் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறாரு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிச்சு நிச்சயமா திடப்படுத்துவாரு. சரிங்களா? நம்ம ஜெபிக்கலாம். சரிங்க. இயேசுவே ஆண்டவரே, உங்களை தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்கள் கர்த்தராகிய இயேசுப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே சகோதரி மகாதேவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா, அவங்களுக்கு உடல்ல வந்துட்டு பலனை கொடுங்க, நீங்க தெம்ப கொடுங்க. அவங்க ஆவி ஆத்மா சரீரத்துல வந்துட்டு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஏதோ ஆகிலும் ஆண்டவரே சுயநீதிக்குரிய காரியங்கள் இருந்துச்சுன்னா தயவாய் வந்துட்டு மன்னிங்க ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த பழைய ஆண்டவரே காலங்களின் ஆண்டவரே பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னிங்க. மூதாதையர்கள் மூலமா வந்திருக்கிற சாபங்களை வந்துட்டு மன்னிங்க. சத்தியம் தெரிந்த பிறகு ஆண்டவரை அறியாமல் செய்த பாவங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவர் இந்த வழியில சகோதரிய சுகப்படுத்த வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நில் என்று ஆண்டவரை அப்போஸ்தலர்கள் சொல்லிய பொழுது அந்த முடவன் எழுந்தது போல சகோதரியினுடைய ஆண்டவரை கால்களையும் கரடுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் பலப்படுத்துகிறோம் ஆண்டவரை. சகோதரியினுடைய சரீரத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பலப்படுத்துகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியா நாங்கள் பலப்படுத்துகிறோம். அவங்க நல்லா யாருடைய துணையும் இல்லாம வந்துட்டு சுயமா இயேசு கிறிஸ்துவின் கிருபையோட அவங்க நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரி ஆசீர்வதிக்கிறோம். சகோதரிய பலவீனப்படுத்துகிற எல்லா அசுத்தாவிகளையும் அந்தகார கிரியைகளுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியோட சரீரத்தை விட்டு வெளியே பண்ணி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரிய பலவீனப்படுத்துகிற எல்லா அசுத்தாவிகளும் எல்லா கேன்சர் செல்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே பண்ணி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரியினுடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் புதுப்பிக்கிறோம். அவருடைய எல்லா செயல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் பலன் அடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா, இவ்வாறு நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி வந்துட்டு முற்றிலுமா சுகம் அடைந்து நமக்கு சாட்சியா இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க அவங்களை பலப்படுத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது prayer request அல்லது சாட்சிகள்? Brother, I need counseling and prayer for my second daughter Anu. பெங்களூருக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறந்திருக்கார். பட் சமாதானத்தோடு போகல பிரதர். இன்னும் மேரேஜ் ஆகலை. நாங்கள் மேரேஜுக்கு பெற்றோர்கள் மேரேஜ் பண்ணதையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆண்டவருக்குள்ள வர்றதையும் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில நாங்கள் என்ன பண்ணணும் பிரதர்? அவங்களுக்கு போகணும் விட்டுறவா அல்லது அவங்கள எங்க கூட வச்சுக்கலாமா? என்ன அவங்க ஆலோசனை? நாங்க பிள்ளைங்களை வளர்க்கல, அது எந்த தப்புதான்னு சொல்லி அப்பா அம்மா உணர்ந்து அது ஏசப்பா கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்கு என்ன சார் வயசு ஆகுது? 33. ஓகே. அப்படின்னாக்க நம்ம சிறு வயதுல இருந்து கர்த்தர்க்குள்ளார நம்ம பழக்கப்படுத்தல இல்லைங்களா? அதனாலதான் இந்த வயசுல வந்துட்டு அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிறாங்க. முதல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஸ்பிரிச்சுவலா தான் இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலா ஃபிக்ஸ் பண்ணாக்க பிசிக்கலா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஆண்டவரே நானும் வந்துட்டு நாங்க இதை செய்யல. நாங்க சிறு வயதுல இருந்து பைபிளை வந்துட்டு ஆழமா நாங்க பிள்ளைகளுக்கு இதயத்துல பதிய வைக்கல. இன்னைக்கு அதனால அவங்க நினைக்கிறதா ரைட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எங்களுடைய பாவத்தையும் மன்னிச்சுங்க, என் பிள்ளையோட பாவத்தையும் மன்னிச்சுங்கன்னு சொல்லி முதலாவது அவங்களுடைய பாவத்தையும் கவர் பண்ணி ஜெபிக்க வேண்டியது இந்த பெற்றோருடைய கடமையா இருக்கு. நீங்க செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க. ஒண்ணு
நான் வந்துட்டு சொல்ற அட்வைஸை என் பொண்ணு ஏத்துக்கணும் அப்படின்னா யாராவது சகோதரர்கள் சகோதரிகள் சொல்றத அவங்க ஏத்துக்கணும். அதை கேட்ட ஒரு கால சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்துங்க. ஏன்னா ஒரு சுச்சுவேஷனை கர்த்தர் தான் ஏற்படுத்தணும். ஏன்னா உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்தப்ப கூட அவங்க அன்னைக்கு ப்ரேயருக்கு இறங்கி வரல இல்லைங்களா? சோ அந்த இருக்கும்போது எங்க அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இருதயத்துல வந்துட்டு நான் நல்லபடியா தான் வளர்த்தேன். பட் ஆஃப்டர் ஜாயினிங் ஜாப் ஓன்லி she's saying and rejecting God and disobedient. ஓகே. அப்படின்னாக்க இப்ப நம்ம இதுல வந்துட்டு என்ன சொல்றது, இதுல செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்க்கு நமக்கு இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப யோசேப்பு 18 வயசுல காணாம போயிட்டான் இல்லைங்களா? யோசேப்பு ஆமா 18 வயசுல காணாம போயிட்டவன் அவன் வந்துட்டு 30 வயசு வரைக்கும் இல்ல 110 வயசு வரைக்கும் ஒழுங்கா இருந்தான். அப்ப அந்த 17 வயசு வரைக்கும் அவங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு இல்லைங்களா? அப்ப என்ன ஆமா நடந்தாலும் இப்ப நம்ம வசனங்கள் இருதயத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேம்போக்கா ஒரு சிஎஸ்ஐல இருக்கிற ஒரு சத்தியமோ இல்ல ஒரு ஆர்சியில இருக்கிற சத்தியமோ அதெல்லாம் நிக்கவே நிக்காது. அதெல்லாம் உலக தேவைகளுக்காக கூட சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. உலக தேவைகளுக்காக பைபிள் படிச்சிருப்பாங்க. நான் நல்லா கண்டிப்பா படிக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க படிச்ச பைபிளோ அவங்களுடைய ஜெபங்களோ இருந்திருக்கும். பட் வேலை கிடைச்சோன்னே கர்த்தரை தூக்கி போடுறாங்கன்னா அவங்க வேலை ஆமா கிடைக்கிறதுக்காக வந்துட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். உலக தேவைகளுக்காக தான் இயேசுவை தேடி இருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலே ஆமா நிச்சயத்துவனுக்காக கண்டிப்பா இயேசுவை தேடவே இல்லை. அப்ப நித்திய ஜீவனுக்காக இயேசுவை தேடணும்ன்றத நம்ம சின்ன வயசுல நம்மளும் சொல்லி கொடுக்கல. அது நம்ம என்னைக்கு ஹம்புலா பேரண்ட்ஸ் ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் வந்துட்டு இது நிலைமை ஸ்லோவா வந்துட்டு மாறும். அப்படின்னாக்க இதை நீங்க ஆமா உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்குரிய போக்கஸ் நாங்க கொடுக்கலாட்டவரே உலக ஆமா ஆசீர்வாதங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். அது படிப்பு, வேலை, சம்பளம், ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி காரியங்களை தான் நாங்க முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. எது தேவையோ அதை ஃபர்ஸ்ட் நாங்க ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டோம். இனிமேட்டு அதை நாங்க பண்றோம்னு சொல்லி அவங்களுடைய பாவங்களை கவர் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு. அந்த சூழ்நிலை கண்டிப்பா வந்து யார் மூலமாவது ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கிடைக்கும். இன்னைக்கு அவங்க கவுன்சிலிங் கண்டி- கேட்கறது கூட ரெடியா இல்லை இல்லைங்களா? கேட்கறதுக்கே ரெடியா ஆமா இருக்கிறப்ப ஆமா அப்படின்னாக்க ஐடியா இல்ல ஆமா ஆமா அப்படின்னா ஒரு பாண்டேஜ் பிரதர் சூழ்நிலை பாண்டேஜ் ஏற்படுத்தணும்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? ஆண்டவர் அந்த கண்டிப்பா சூழ்நிலை கொடுப்பாரு. அந்த சமயத்துல இன்னைக்கு கேட்காதவங்க நாளைக்கு கேட்கறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அப்படின்னா அந்த கண்டிப்பா இருதயத்தை ஆண்டவர் மாத்தணும், அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடணும்னு சொல்லி நம்ம ஆமா ஜெபிக்கலாம். ஆமா பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் கண்டிப்பா ஓகே சார். அவங்க பேர் சொல்லுங்க, ஒரு சின்ன பெயர். அனுஷ்யா பிரதர் அனுஷ்யா இயேசுவே ஆண்டவரே, சகோதரி அனுஷியாவா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க சகோதரி ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆவியில வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனங்கள் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய ஆண்டவரே தாயை கூட குற்றப்படுத்துற லெவல்ல இருக்கிறாங்க. சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் அவங்கள தயவாய் வந்துட்டு மன்னிங்க. அவங்க அறியாம பண்றாங்க, விவரம் இல்லாம பண்றாங்க. பைபிளை வந்துட்டு ஆண்டவரை முழுமையா வாசிக்காம, பைபிளை முழுமையா புரிஞ்சுக்காம, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவங்க ருசி பார்க்காம அவங்க வந்துட்டு அறியாம செய்யறாங்க. தயவா இந்த சகோதரிங்க பாவத்தை மன்னிச்சு இயேசப்பா அவங்க சத்தியத்தை ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. நீங்க மட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்க அவங்களை வந்துட்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு சின்ன சிற்றையின் மூலமாவோ இதன் மூலமாவது ஆண்டவர் எப்படி ஆகிலும் அந்த சகோதரியை வந்துட்டு அந்த சுவிசேஷத்தை ஏத்துக்கிறதுக்கு நீங்க இறக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களோட ஆளுகை செய்கிற அந்த உலகத்தின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சகோதரியா அவங்களோட ஆளுகை செய்கிற அந்த உலகத்தின் ஆவிய, இந்த வேலை, சம்பளம், பணம், ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த உலகத்துக்குரிய ஆவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். அவங்க ஆண்டவரை கர்த்தருக்குரிய ஆவியுடைய பிள்ளையா மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அந்த சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சகோதரியோட கூட இருங்க, அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பைபிள் எடுத்து வாசிக்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் தேங்க்யூ பிரதர் அப்படியே நடந்துக்கிறேன் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி வேற லார்ட் யாருக்காவது prayer request அல்லது சாட்சிகள்? பிரதர் பிரைஸ்லால், நான் தர்மா சிஸ்டர் பேசுறேன். praise God. ஆஹ் அதான் நான் ஒரு டைம் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட கால் பண்ணி எங்க சொந்தக்கார தம்பி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ட்டு ஃபோன் பண்ணி, நீங்க ஆமா பெங்களூர்ல sister. இருந்தீங்க. ஆமா, ஆமாங்க sister. அந்த தம்பி வந்து ஹாஸ்பிட்டல்ல அங்க திருநெல்வேலியில ஐக்ரோட்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து நல்ல எங்க வீட்ல வந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்ன்ட்டு ஒரு 10 நாள் அங்க இருந்தாங்க.
அப்போ வந்து நம்ம அந்த கால்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எங்க வீட்ல. அவங்க செல்லுல. ஆனா அவனுக்கு இன்னும் அத வந்து இது பண்ண தெரியல. ஆட் பண்ணலாம் ஒண்ணும் தெரியல. அதனால திரும்பவும் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனுக்கு காலும், கையும் வந்து இடது காலும், கையும் செயலிழந்து தான் இருந்தது. அ அசைக்க முடியாம. அதனால தான் ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவனுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு ஏன்னா ஆனந்த் பிரதரும் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில இருக்கும்போது அங்க போய் பார்த்துருந்தாங்க. பார்த்து ஓகே. அவனுக்கு சத்தியத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் தினமும் இது மாரி சொல்லிட்டு வந்து அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து அந்த கால் நல்லா எழுந்து நடந்து இப்ப கொஞ்சம் மெதுவா கால் எடுத்து நடக்குறான். இப்போ வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அதனால சந்தோஷம். இந்த வாரம் வந்து நாளைக்கு நைட்டு நான் வந்து கிளம்புறேன் அங்க திருநெல்வேலிக்கு. பிரதர் வந்து ஆனந்த் பிரதர்லாம் அங்க போயிருக்காங்க. தூத்துக்குடிக்கு போயிட்டு அங்க ஆமா. சுவிசேஷம் அறிவிச்சுட்டு, அப்படியே திருநெல்வேலி அங்கேயும் சுவிசேஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதனால என்னையும் கூப்ட்டுருக்காங்க. ம். அதனால நானும் அங்க போறேன். அதனால அந்த தம்பி ஆனா அவன்ட்ட வந்து நம்ம கேட்கும்போது அவன் நான் 100க்கு 100 விசுவசிக்கிறேன். ஏசப்பாவ தான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ம். சத்தியத்த ஏத்துருக்கிறான். அதனால இப்ப அவன் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால தேவன் வந்து ஒரு வாசல் அப்ப என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால அங்க போற மாதிரி இருந்து, இப்ப அவங்க வீட்டுக்கே போயிருக்கிறதுனால அங்க வரோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஊர்ல அங்க கூட அவங்க சொந்தக்காரவங்க, அவனோட அக்கா எல்லாருமே அவங்க அம்மா எல்லாருக்கும் நான் நான் சனிக்கிழமை வந்து சத்தியத்த ஏசப்பா அ அவங்களோட அவங்களுக்கும் சொல்லும்போது, அவங்களோட இருதயமும் திறக்கணும். இந்த சுவிசேஷம் சொல்லப்போற எல்லா காரியத்துக்காகவும் தூத்துக்குடியிலயும் நாளைக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. தேவன் எல்லா அங்க வழிவாசல் எல்லாம் திறந்து எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர். அந்த பிரதரோட பேர் ம். சொல்லுங்க. அவன் பேர் வந்து அந்தோணி செல்வன். ஓகே சிஸ்டர். ஓகே. அதனால நம்ம ப்ரே பண்ணுவோம். அவனுக்காகவும் ப்ரேயர் பண்ணலாம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுப்பா, அந்த சகோதரன் அந்தோணிக்காக, அவருடைய முழு விடுதலைக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சரீர விடுதலை மட்டும் இல்லப்பா, அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, அவருடைய சொந்தக்காரவங்க, நண்பர்கள், ஆண்டவரே வரும் வாரம் ஆண்டவரே, நடக்கப் போகிற தூத்துக்குடி, திருநெல்வேலி நடக்கிற அந்த ஊழியங்களுக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வழியில இந்த சகோதரன் அந்தோணி வந்துட்டு, நீங்க எவ்வளவு தூரம் அவளை எழுந்து நீங்க நடக்க வச்சதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டு அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அந்த சகோதரன் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ரெக்கவர் ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரன் வந்துட்டு வேதத்தை எடுத்து வாசித்து அதை நல்லா புரிந்து கொண்டு ஆண்டவரே நல்லா உமக்கு பிரியமாய் வந்துட்டு கீழ்ப்படியக்கூடிய கிருபை அந்த சகோதரனுக்கு கொடுங்க. சீக்கிரமா ஆண்டவரே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து உடைய பிள்ளையாக மாறக்கூடிய கிருபையை கொடுங்க. பரிசுத்தமாய் மாறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. தன்னுடைய குடும்பத்திற்கு சாட்சியா இருக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. அவருடைய வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது ஆவியானவரை நீங்க சகோதர சகோதரிகளோடு நீங்க கூட இருந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை அந்த வீட்டாருக்கு நீங்க கொடுங்க. லீதியாருடைய இருதயத்தை நீங்க திறந்தது போல அந்த வீட்டாருடைய இருதயத்தை நீர் திறக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நான் சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய அந்த எல்லா ஊழியங்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில ஆண்டவரே ஆனந்த பிரதர் போறது, அவங்களோட கூட சகோதரர்கள் போகிற அந்த ஊழியங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களோட கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற இந்த சுவிசேஷம் அறிவித்தலுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அநேக ஆத்துமாக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று இந்த ஊழியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆண்டவரே பிள்ளைகளோட கூட இருந்து நீங்க எல்லாரையும் நீங்க வழி நடத்துங்க. எல்லா ஆண்டவரே சுகபத்திரமா ஊருக்கு போயிட்டு வரதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இந்த சகோதரன் அந்தோனியை வந்துட்டு நல்லா வந்துட்டு உடல் அளவில் நல்ல சுகம் அடைந்து வந்துட்டு நமக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று அந்த சகோதரனை மீண்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் நான் கர்நாடகால இருந்து மண்டியா பேசுறேன் பிரதர். மண்டியால இருந்து பேசுறேன், மத்தூர் கிட்ட. உங்க பேர் பிரதர்? ஆனந்த். ஆனந்த் பிரதர். ஓகே பிரதர், சொல்லுங்க பிரதர். நாங்க படிச்சதெல்லாம் கன்னடா பிரதர். தமிழ் எங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனா நாங்க தமிழ்காரர் தான். ஓகே பிரதர். பைபிள் படிக்கிறதெல்லாம் ஸ்டடி பண்றதெல்லாம் கன்னடா தான். ஓகே பிரதர். நாங்க பந்தகஸ்ட் சபையில வாழ்ந்தவங்க பிரதர். ம், ம். ஒரு 12-13 வருஷம் ஆனது. ஓகே பிரதர். அப்புறம் இந்த பிரதர் ஒரு சபை ஒரு இருக்குதுங்களா பிரதர்? ஆமா பிரதர். அவங்க சிலர் கொஞ்சம் பரிச்சயம் ஆனாங்க. அந்த பெந்தகோஸ்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரதர் தான் பெஸ்ட், எல்லா இதுலயுமே இதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டோம் பிரதர். ஓகே பிரதர்.
இப்போ நான் பிரதர்ல உள்ள வந்துட்டு ஆன பிறகும் இது ஆண்டவரோட ஆசீர்வாதத்தினாலயே நம்ம ஜேம்ஸ் அண்ணன் இருக்கிறாரு இல்லைங்களா பெங்களூர்ல. ஆமா ஆமா பிரதர். ஜேம்ஸ் அண்ணன், ஸ்ரீனிவாஸ் அண்ணன், மத்த கார்த்திக் அண்ணன், கெங்கேரியில இருக்கிறார் இல்லையா ஜேம்ஸ் பிரதர், ரைட். சொல்லுங்க. ராமண்ணன், வெங்கட்ராமண்ணன் இவங்கெல்லாம் ஆமா. நம்ம வீட்டுக்கு என்ன தேடின்னு வந்திருந்தாங்க பிரதர். ஓகே பிரதர். இவங்களோட வீடியோங்களெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த ட்ரினிட்டி பத்தி கொஞ்சம் நான் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி டார்ச்சர் கொடுத்துட்டேன். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் தவறு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் விவாதம் ஆயிடுச்சுங்க. ஓகே பிரதர். அப்புறம் அவங்க வந்து எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வீட்டுல உட்காந்து நல்லா ஃபுல்லா சொன்னாங்க பிரதர். ஃபுல்லு டோட்டல் இது எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி போச்சுங்க. ஓகே பிரதர். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் அது மனப்பூர்வமா ஏத்துக்கணும். பட் இப்போ இயேசு கிறிஸ்துவின் பேருனால இப்போ ஞானஸ்தானம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நானும் என் குடும்பத்தாரை விட்டு 5 பேர் இருக்கிறோம் பிரதர். ஓகே பிரதர். நாங்க எடுக்கிறதுக்கு இன்னொரு சிலர் இருக்கிறாங்க. நான் இப்போ பிரதர்ல சபை தான் பெஸ்ட்ன்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்களுக்கும் சில சொல்லின்னு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களும் ஒரே முட்டாய் எடுத்துட்டு வரலாம் நான் நினைச்சிட்டேன். அவரு ஜேம்ஸ் அண்ணன் இல்ல நீ முதல்ல ஆனந்த் நீ பிரதர் நீங்க எடுத்துங்கோ, நீங்க எடுத்துன பிறகு நீங்க அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கும் போது அவங்களே வருவாங்க. நீங்க என்ன ஞானஸ்தானம்ன்றது தனிப்பட்ட நபருக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமா ஆமா நாங்க ஒரு 10 பேரா 20 பேரா சேர்ந்து எடுக்கிறோம் அப்படி இல்லாம ஆமா தனிப்பட்ட என்ன ஞானஸ்தானத்துல என்ன பண்றோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா பர்சனல் சேவியரா ஏத்துக்கிறோம் இல்லைங்களா. ஆமா ஆமா நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு ஆண்டவர் நம்மள தனியா நிக்க வச்சுதான் கேள்வி கேட்பாரு இல்லைங்களா. ஞானஸ்தானத்தை 10 பேரோட நிக்க வச்சு நம்மள கேள்வி கேட்க மாட்டாரு. அப்படின்னா நீங்க சொந்த ரட்சகரா தான் இயேசுவை ஏத்துக்கிறீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுக்கணும். இப்போ உங்க ஃபேமிலி அந்த 5 பேரும் ஓகே இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு ஏசப்பாவை நல்லா அவருடைய வசனங்களை ஏத்துக்கிறாங்கன்னா அந்த 5 பேர் முதல்ல நீங்க எடுத்துருங்க பிரதர், அதுதான் கரெக்ட். நாங்க ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருந்தீங்களா பிரதர் இதுல பெந்தேகோஸ்ட் சபையில இருந்து. ஆமா ஆமா அது சரியில்லை பிரதர்ன்னு சொன்ன பிறகும் சரி இப்போ நாங்க அது ஒத்துக்கணும் ப்ரோ, ஏத்துக்கணும். அது ஏத்துன பிறகு நாங்க இப்போ இது ஆயிருக்கிறோம் ஏத்துக்கிறோன்னு. ஓகே பிரதர். அப்புறம் இன்னொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா, எனக்கு இன்னும் வேலை இல்லை பிரதர், கரும்பு வெட்ட போயின்னு இருக்கிறேன். ஓகே. எனக்கு அதனால இருந்து ரொம்ப வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம் டைட் இருக்குது. மந்தூர்ல நிறைய அங்க சுகர் ஃபேக்டரிஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஜாஸ்தி மண்டியா நாங்க இருக்கிறதுங்க. ரைட் ரைட் ஓகே. அதனால இருந்து இந்த வேலைக்கு ஆண்டவர் இப்ப ஏதாவது கர்த்தரோட ஆசீர்வாதத்து மூலியமா ஏதாவது வேலை கேட்டுக்கிட்டோம் ஜெபிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு படிச்சோம் இல்லைங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்றாரு. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஏசப்பாவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுட்டு வேலையை தேடிக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரமா ஏசப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா. இதுக்காக எங்க ஃபேமிலிகள் எல்லாம் நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, இந்த வேளையிலே சகோதரன் ஆனந்தையும் அவருடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரனுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, சகோதரன் குடும்பத்தாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும்படி நீங்க ஆண்டவரே அங்க பெங்களூர்ல இருக்கிற ஜேம்ஸ் பிரதரையும் மற்ற சகோதரர்களையும் நீங்க அனுப்பிவிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரனும் ஆண்டவரே அறியக்கூடிய அந்த ஞானத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, தேடக்கூடிய அந்த கிருபையை பாராட்டி இருக்கிறீங்க, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சகோதரனும் அவருடைய வீட்டார் அனைவரும் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவர்கள் பரிசுத்த ஆவியுடைய பிள்ளைகளாக இருந்து ஆவியின் கனியில வளரக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. அதற்காக இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உண்மை அறிகிற அறிவில வளரக்கூடிய இரக்கம் பாராட்டுங்க, கனி கொடுப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்ந்து சாட்சியாய் இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. நல்லா வந்துட்டு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் என்னக்கூடிய கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, சீக்கிரமா இவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஞானஸ்நானத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து நிர்மூலமாக்குகிறேன். அதே போல அவருடைய வேலைக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறபடி சகோதரன் ஆண்டவரை உண்மை தேடுவதன் மூலமா சீக்கிரமா ஒரு வேலையை நீங்க ஆசீர்வாதமா கொடுப்பீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எந்த ஒரு நல்ல ஈவம் வந்துட்டு பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று வேதம் சொல்கிறபடி அவருக்கு இந்த வேலையை நீங்க ஒரு நல்ல ஈவா நீர் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். வேலை தேடி போற இடத்துல ஆண்டவரே அந்த முதலாளிகளுடைய கண்கள்ல தயவு காண்பிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சீக்கிரமாவே ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை வந்துட்டு கொடுங்க, இந்த வேலையில வந்துட்டு முன்னேற்றத்தை கொடுங்க, குடும்பத்துக்கு தேவையானவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை வேலை செய்து சாட்சிகளா இருந்து உங்களுடைய வசனத்தை ஆண்டவரை போதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதே போல இந்த சகோதரன் வேலை செய்து ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையோட சம்பாதித்து சாட்சியா இருந்து
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுடைய வேலைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அவருக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க கிருபை கொடுங்க. குடும்பத்தார் எல்லோருமே ஆண்டவரே வசனத்துல நல்லா வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இப்படியாக ஆண்டவரே அங்க மத்தூர்லயும் மண்டியாவிலையும் அநேக ஆத்துமாக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மத்தூர்ல இருக்கிற ஆத்மாக்களை, மண்டியாவில் இருக்கிற ஆத்மாக்களை, பக்கத்துல மைசூர்ல இருக்கிற ஆத்மாக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நீங்க பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise Lord, brother. தேங்க்யூ பிரதர். Brothers, sisters, வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் பிரதர், எனக்கு கூட இன்னொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பிரதர். சொல்லுங்க sister. தம்பி வந்து ஞானஸ்தானத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்துருக்குறான் இப்போ. சரி, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்போ வந்து இந்த வாரம் வந்து நான் ஊருக்கு போறதுனால, போன வாரம் தம்பி நானும் சபை கூடுதல் போயிருந்தோம் ம். கோயம்புத்தூர். அப்புறம் இந்த வாரம் வந்து பல்லடத்துல நடக்குது சபை கூடுதல். Okay, sister. அதனால வந்து நான் அவன்கிட்ட இப்பதான் கேட்டேன். இப்ப கால் அட்டனுக்கு முன்னாடி தான் அவனுக்கு வந்து கேட்டேன். இந்த மாதிரி நீ போயிட்டு வா சபை கூடுதலுக்கு, அம்மா அங்க திருநெல்வேலிக்கு போறேன், நீ அதனால அங்க போயிட்டு வந்துரு, அப்பாவையும் கூட்டிட்டு போ அப்படின்னேன். அப்பா வரேன்னு சொல்லுவாங்களோ என்னமோ, இல்ல நீ சொல்லி கூப்பிடு கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஏசப்பா அவங்களும் கண்டிப்பா இவங்க 2 பேரும் சபை கூடுதலுக்கு இந்த வாரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்ல தான் வச்சேன். இன்னைக்கு தான் அந்த யோசனை வந்து அவன்கிட்ட கேட்டேன். அவன் ஓகேன்னு சொல்லியிருக்கிறான். அதனால அவனும் இந்த தடை ஆகக்கூடாது. இந்த அடுத்த மாசம் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஞானஸ்தானம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போன வாரம் சபை கூடுதல் போயிருக்கும்போது சொன்னாங்க பிரதர்ஸுங்கெல்லாம், சிஸ்டர்லாம். அதனால வந்து சரி அங்கே எடுக்கிறேன் அப்படின்னு தான் தம்பியும் சொன்னான். அதனால அவனுக்கு அதுவும் தடை எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா அவனே ரொம்ப யோசிச்சுட்டு வந்து அவனுக்கு எல்லாமே சத்தியம் தெரியுது. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கூட சொன்னான்ல, அதாவது எனக்கு இதை மேற்கொள்ள முடியுமான்னு தெரியல, ஞானஸ்தானம் எடுத்துட்டு தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துல இருந்தான். ம். ஆனா தப்பு பண்ணக்கூடாதுன்னா நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் உனக்கு அதெல்லாம் மேற்கொள்ள முடியும். இப்பவே வந்து நம்ம வந்து எதையுமே வந்து இது பண்ணிட்டு திரும்ப அப்போ ஞானஸ்தானம் எடுப்போம், மேற்கொண்டுட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தானே எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் இப்போ அவன் ஓகே தான் சொல்லியிருக்கிறான் பிரதர். அதனால அதுவும் தடை இல்லாம இருக்கணும். இந்த சபை கூடுதலுக்கு நான் இந்த வாரம் இவங்க 2 பேருமே போகணும் பிரதர். அது தம்பிக்கு இப்ப அதுவுமே அவரு தடை இல்லை. போராட்டி கூட சிஸ்டர், இப்ப நான் ஞானஸ்தானம் ம். எடுக்க போறது தம்பிதான் இல்லைங்களா? ஆமா அப்ப ஆமா. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்ற அந்த ஆத்மா என்ன ஆ நடந்தாலும் நான் சபை கூடுதல் போவேன்னு ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப அம்மா ஆமா. ஊர்ல அவன் நீங்க இருந்தா மட்டும் அவர் வருவாரு, நீங்க இல்லைன்னா வரமாட்டாரு, அப்படி இல்லாம. ஏன்னா இப்ப ம். வயசு வந்துட்டு நல்ல ஒரு ஒரு மனுஷனுக்குரிய வயசு இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல என்ன நடந்தாலும் அப்பா வராங்களோ அம்மா வரலையோ நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த ஒரு ம். முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? ஆமா. ஏன்னா இப்ப அவருதான் அவனுக்கு உள்ள ஓகே கூட்டிட்டு தான் போற சொன்னான் நிலைமையில போறதுக்கு. இருக்கிறாரு இல்லைங்களா? ஆமா இனிமேல் ஆமா. என்ன நடந்தாலும் இது ஒரு அடிப்படையான ஒரு அது முடிவு. கூட அவனுக்கு ஒரு கூச்சம் இல்லாம அவன் போயிட்டு வரணுன்றதுக்காக கூட ப்ரேயர் ம். பண்ணிக்காங்க. அவனுக்கும் இந்த இது தடை இல்லாம ஏசப்பா கிருபையா இயேசுவின் நாமத்துல அவனும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கணும். வாஞ்சதாஸ்டர் அடிப்படையில வந்துட்டு எனக்காக ம். ஏசப்பா ஜீவனை கொடுத்தாரு, நான் ம். அவருக்காக ஏதாவது செய்யணுன்ற அந்த ஒரு அடிப்படை அன்பு, அடிப்படை வாஞ்சை இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம். ம். தொழுகைக்கு போறதெல்லாம் ஏன்னா தெரியாத வீடுகள், தெரியாத முகங்கள் கிடையாது இல்லைங்களா? இப்ப நீங்க ம். கோயம்புத்தூர்ல ம். எல்லாரையுமே நல்லா அவரும் ஆமா. இப்ப பார்த்துட்டு நல்லா இருப்பாரு. பேசுறான். இந்த போன வாரம் கூட வந்துட்டு அந்த எல்லாருமே நல்லா அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ம். பேசிட்டு தான் வந்தேன். அதனால தான் சொன்னேன். எல்லாருமே பேசுறாங்க. நீ வந்து போயிட்டு வா. நீ தனியா போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அப்பாவ கூப்பிடுறேன் அப்படின்னா. சரி கூப்பிடு. அவங்க வந்தாலும் நீ அவங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா கால் அட்டெண்ட் பண்றான். டெய்லி கால் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால ஓகே. நல்ல விஷயம் தான். அப்ப பைபிள் ம். வந்துட்டு டெய்லி படிக்க சொல்லுங்க. தானா ஆர்வமா எடுத்து கண்டிப்பா. பைபிள ஆ. படிக்கணும். தனிப்பட்ட ஜெபம் பண்றாரா? ஆமா. அது பண்ணிட்டு இருக்கிறான் பிரதர். இப்போ அது அவனுக்கு வந்து 2ம் ரொம்ப ஆமா. முக்கியம். ஞானஸ்தானம் பைபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறான். நல்லா தனிப்பட்ட புரிஞ்சு முறையில படிக்கிறான். அது ம். ஒரு அது முக்கியமா நல்லது. இருக்குது. இப்போ என் கூட இங்க தப்பான வரும்போது இடத்துல இப்ப பைபிள் நானும் 2 வாசிக்கிறது. பேரும் சேர்ந்து பைபிள் படிக்கிறோம். அப்போ வந்து அவன் தான் படிப்பான். படிக்கும்போது கூட அந்த ஒரு வசனம் அவனுக்கு புரியலன்னா, அத திரும்ப திரும்ப படிச்சு புரியிற மாரி தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அது அ எனக்கு ரொம்பவே அது ரொம்ப சந்தோஷமா தான் அவசியம். அந்த இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில வேதம் வாசிக்கிறது, தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்றான். பண்றது அங்க வந்துட்டு, அவன் இந்த ஆபீஸ் தனிப்பட்ட அவன் ஆர்வத்தோட ம். கூடுகைக்கு போறது. இந்த ஆமாமா. 3 விஷயமும் ரொம்ப அடிப்படை. அது நீங்க ஊர்ல ம், ம், இருக்கிறீங்க, இல்ல அப்படின்றதெல்லாம் முக்கியம் ம், இல்லாம,
என்ன நடந்தாலும் நம்ம ஞானஸ்நானத்துல சொந்த ரட்சகரா ஏசப்பாவை ஏத்துக்க போறோம். அப்ப ஆமா. பதில் சொல்ல வேண்டியது தானேதான் வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் வந்துட்டு கர்த்தர்ட்ட பதில் சொல்லணும், கேட்கணும். ஆனா தெரியலன்னா கேட்டுக்கலாம், அம்மா கிட்டயே யார்ட்டையாவது தெரியலன்னா கேட்டுக்கலாம். அதுல தப்புல அந்த ஆர்வம் மட்டும் அந்த அடிப்படையான ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா மீதி காரியங்களை கர்த்தர் பாத்துக்குவார் சிஸ்டர். நம்ம ஒரு ஜெபிக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகே, ஓகே பிரதர். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரியினுடைய மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன், மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இது ஒரு தன்னார்வமா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மகனை ஆசீர்வதிக்கிறேன். இது அம்மா சொல்றாங்க, மற்ற சகோதர சகோதரிகள் சொல்றாங்க, அந்த மாதிரி இல்லாம தானே நல்ல ஆர்வத்தோட இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று உம்முடைய அன்பை சிலுவை மரணத்தை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, தேவன் வந்துட்டு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்று உங்களுடைய அன்பையும் உங்களுடைய வல்லமையும் வந்துட்டு நன்றாக மகன் புரிந்து கொண்டு, ஆண்டவரை சீக்கிரத்துல என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு தாழ்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கிருபை பாராட்டுங்க. டெய்லி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எடுத்து பைபிள் வாசிக்கிறதுக்கும், தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுக்கும், தன்னார்வத்தோட வந்துட்டு கூடுகைக்கு போறதுக்கும் நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரை மகனை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீ அனுஷ்டானம் எடுக்கும் பொழுது ஆண்டவரை கம்ப்ளீட்டா ஆண்டவரை பழையவைகளுக்கு எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை புது சிருஷ்டியா மாறக்கூடிய வகையில வந்துட்டு இந்த ஞானஸ்நானம் பிழை இல்லாமல் ஆண்டவர் பெர்ஃபெக்டா அமைவதற்கு நீங்க இந்த மகனை வந்துட்டு வழி நடத்துங்க. அதற்கேற்ற வந்துட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு மகனுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து வந்துட்டு பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. வசனத்தை நல்லா புரிந்து கொண்ட ஒரு மகனா, நல்ல ஒரு சாட்சி உள்ள மகனா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல என்னுடைய தகப்பனுக்கு சாட்சியா இருக்கிற ஒரு மகனா, என்னுடைய தகப்பனையும் வந்துட்டு சத்திய வசனத்துல பழக்கப்படுத்துகிற ஒரு மகனா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தோட கூட இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது சாட்சிகள்? ஓகே, இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா இதோட பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.